ஆண்டி. ஹாய் சஞ்சு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நேத்துக்கு எப்படி இருந்தது? சூப்பரா இருந்ததா? ஏபிசி ஜூஸ் சூப்பரா இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணி எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. புதுசா லிப்ஸ்டிக்லாம் வந்ததுல்ல? ஆமா. ஓகே, இன்னைக்கு என்ன பண்ணலாம்? இன்னைக்கு வந்து இது பாரு. இன்னைக்கும் வந்து ரெடியா வச்சிருக்கேன். நானும் சஞ்சுவும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு சாலட் பண்ணலாம். ஓகேயா? சோ இது பார்த்தா எப்படி இருக்கு? கலர்ஃபுல்லா இருக்கா? இவ்ளோ இந்த கலர்ஸ் எல்லாம் சேர்ந்த உடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருது? ரெயின்போ. எஸ், சூப்பரா ஒரு ரெயின்போ சாலட் பண்ணிடலாம். ஓகேயா? ஓகே. பாரு, எவ்வளோ டெய்லி நம்ம நியூவா நம்ம வியூவர்ஸ்க்கு எல்லாம் சொல்லி தரோம். ஸோ அவங்க உடனே என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்புறம் கமெண்ட் பண்ணணும். அப்புறம் ஷேர் பண்ணணும். ஓகேயா? இல்லையா? அப்பதானே நம்மளுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும்ல. நம்ம டெய்லி புதுசா வேற நல்லா இன்ஃபர்மேட்டிவா கிரியேட்டிவிட்டியா நல்லதா காமிக்கலாம் உங்களுக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு ரெயின்போ சாலட். இன்னைக்கு ரெயின்போ சாலட் எப்படி பண்றதுன்ட்டு பார்க்கலாம். ஓகே சஞ்சு, ஸோ நம்ம அந்த ரெயின்போ சாலடுக்கு எப்படி கட் பண்ணலாம், எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி வந்து காமிக்கிறேன், பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் பாரு என்ன எடுத்துட்டு இருக்கேன். எல்லோ கேப்சிகம். ஸோ ஒன்றும் இல்லை, இது வந்து நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாரு. உனக்கு வந்து சூப்பராக இருக்கும் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா. இது என்னது? இது டொமேட்டோ. ஓகே, இந்த கேபேஜ் பார்த்துருக்கியா நீ? என்ன பண்ணிருக்க? இந்த கேபேஜ்ல என்ன சாப்பிட்டுருக்க? சாப்பிட்டது இல்ல, ஆனா பார்த்துருக்கியா? ஒரு மேஜிக் செஞ்சேன். மேஜிக்கா? என்ன மேஜிக்? வினேகர் போட்டா ஒரு கலர்ல வரும், அப்புறம் பேக்கிங் சோடா போட்டா ஒரு கலர்ல வரும். வாவ், எனக்கே தெரியாதுடா. என்ன புது இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குற நீ. சூப்பரா இருக்கே, வெரி குட். சோ இது என்னது? டூத்பிக். ஓகே, ஸோ குட்டீஸ்க்காக என்ன கலர் வைக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஒயிட் வைக்கலாமா? ஸோ ஒயிட், அப்புறம் என்ன கலர்? கிரீன். யா, கிரீன். அப்புறம் எல்லோ வைக்கலாமா? ஸோ இது பெரியவங்க எல்லாம் சாப்பிடணும்னா நம்ம வேற மாதிரி நீளமா இல்லை குட்டி குட்டியா அந்த மாதிரி ஒரு பவுல்ல போட்டு கட் பண்ணிட்டு அந்த சாஸ்லாம் போட்டு, அந்த சாலட் ட்ரெஸ்ஸிங் சாஸ் இருக்கும், அப்புறம் சால்ட் பெப்பர் இருக்கும், அதெல்லாம் போட்டு அது மாதிரி குடிக்கலாம் பெரியவங்க. ஸோ இப்போ குட்டீஸ் வந்து சில பேர்ல வந்து சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. குட்டீஸ்க்கு எப்பவுமே கலராக கொடுத்தாக்க எப்படி இருக்கும்? பிடிக்கும்ல. ஸோ அதனால இதை மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் நான். ஓகே, இது மாதிரி இன்னொன்று அரேஞ்ச் பண்ணிடலாமா? இது என்னது? இது தெரியும். எஸ், ஸ்வீட் கார்ன் பிடிக்குமா? வெரி குட். ஸோ கடைசியாக ஃபினிஷிங் பண்ணிடலாம். ஓகே, ஆரஞ்ச், அப்புறம் நல்லா இருக்கா? ஓ சூப்பர், அவ்வளோதான். வெரி குட். சூப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டேன் சஞ்சு. வாவ், வெரி குட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இதை சும்மா அப்படி ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னு வச்சுக்கோ பசங்க. ஓகேயா? ஸோ இதை மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு இதில் சும்மா இப்படி குத்தி வைக்கலாம். ஓகே, அவங்களுக்கு வந்து என்ன லாலிபாப் மாதிரி இருக்கா? லாலிபாப் ஸ்டைலில் இருக்கா? ஸோ இதை மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். இல்லாட்டி இதுக்கப்புறம் ஃபினிஷிங் பண்ணுமே. ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும்? கொஞ்சமாக சால்ட் அதே மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போதான் ஆமாம், சால்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு பெப்பர். யா, பெப்பர். அப்புறம் அதே மாதிரி லெமன், சும்மா ஒரு ட்ராப், அவ்வளோதான். நம்ம கட் பண்ணும்போது கூட சால்ட்டு பெப்பர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உடனே அது வந்து வாட்டரி ஆயிடும். அதனால இப்படி பண்ணிட்டு அந்த உடனே வச்சுக்கோ.
அரே வா, உடனே பாரு. நான் சாப்பிட்டேன்னு கூட சொல்ல, அதுக்குள்ள சாப்பிட்டேன். வெரி குட். பார்த்த உடனே சாப்பிடணும் போல இருக்கா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? யா. சோ இப்போ வேற இன்னொரு விதமா எப்படி பிரசன்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ இதில் சூப்பராக அரேஞ்ச் பண்ணி டேஸ்ட் பண்ணி காமிச்சிட்டேன். ஓகேயா? ஆண்டி எதிர்பார்க்கவே இல்லைடா. நீ டக்கு நான் டேஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறதுக்குள்ளேயே பண்ணிட்டேன். ஏன்னா அவ்வளோ கேட்சியாக இருந்ததா கலர்ஃபுல்லாக? பாரு, இப்போ உனக்கே எப்படி இருக்குன்னு பாரு. வியூவர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. நீங்களும் உங்கள் கிட்ஸ்க்கு எப்படி நல்லா வந்து அவங்களை சாப்பிட வைக்கலாம்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் நான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். ஸோ இது பாருங்கள். ஸோ இது மாதிரி பெரியவங்களுக்கு கூட நம்ம வந்து வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னாக்க இது மாதிரி வந்து பவுலில் வந்து அந்த ட்ரெஸ்ஸிங்லாம் இருக்கும் இல்லையா, சாலட் ட்ரெஸ்ஸிங், சால்ட், பேப்பர் அதெல்லாம் போட்டுட்டு இது மாதிரி நம்ம டைனிங் டேபிள்லேயே அது மாதிரி வச்சாக்கா அது கூட வந்து ஒரு நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்படி எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? ஓகே. இதில் அப்படியே ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்தா குட்டீஸ்க்கும் கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா அப்படி கூட நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ அப்புறம் வேறு இது மாதிரி டிஃப்ரெண்ட் கேப்சிகம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதில் கூட வந்து மேலே இருக்கிற டாப்பை மட்டும் நம்ம வந்து இது பண்ணி எடுத்துட்டு ஸோ இது மாதிரி நிறையா கார்ன்ஸு இல்லாட்டி வேறு ஏதாவது பீனட்ஸு அதெல்லாம் வந்து பாயில் பண்ணிவிட்டு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு இந்த மாதிரி ஒரு கேப்சிகம்குள்ளே உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு அதில் ஒரு குட்டி ஸ்பூன் போட்டு குட்டீஸ்க்கு கொடுத்தாக்க அப்படியே வந்து சாப்பிடாத பசங்க கூட என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சாப்பிடுவாங்க இல்லையா? அவங்களுக்குலாம் என்ன வேணும்? கலர்ஃபுல்லாக கேட்சியாக இருக்கணும்ல, அப்படின்னா பிடிக்கும் இல்லையா? ஓகே. ஸோ நம்ம ரெயின்போ சாலட் எப்படி இருந்தது சஞ்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? ஸோ இந்த